ஸோ இந்த வீடியோவில் சாலிட்ஸ் சர்க்குலர் ஷாஃப்ட்டு அந்த ஷாஃப்ட்ஸோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு டார்க்கோ இல்லை ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு டயாமீட்டரோ சால்வ் பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேருந்து. ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we have a solid cylindrical shaft which is to transmit 300 kilowatt of power at 100 rpm. ஸோ பவர் கொடுத்துருக்காங்க 300 kilowatt, rpm n equal to 100 rpm. So we have the value of speed. If the shear stress not to exceed 80 Newton per mm square, estimates the diameter. So இப்போதைக்கு செகண்ட் கொஸ்டினை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ tau not to exceed 80 Newton per mm square அப்படிங்கும்போது டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டார்க்குக்கு ஃபார்முலா என்ன? டார்க் ஈக்குவல் டு பை பை 16 டவு டி கியூப். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாலிட் ஷாஃப்ட்டுங்கிறனால டைரக்டான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம், பை பை 16 டவு டி கியூப். இப்போ எனக்கு டார்க்கே தெரியாது, அதுக்கு பதிலாக பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு 60p by 2πn. போன வீடியோவில் தான் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் இங்கே டார்க்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 60 into 300 கிலோவாட்டை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், கிலோவாட்டை கிலோங்கிறதுக்கு பதிலாக 10^3 போட்டுருணும், மறந்துடாதீங்க, டிவைடட் பை 2π into 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்னோட டார்க் வந்து 28647 நியூட்டன் மீட்டர். இதை நான் எம்எம்க்கு மாற்றுறேன், 28.647 28.647 into 10^6 நியூட்டன் எம்எம். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது 28.647 into 10^6 into 16. எனக்கு டி தான் வேணுங்கிறனால டி கியூப் இஸ் ஈக்குவல் டு into 16 divided by pi tau. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் இட் as 28.647 into 10 to the power 6 into 16 divided by pi divided by tau வந்து 80. So 1823,724.66. So d cube is equal to 1823,724.66. So d is equal to இதோட cube root எடுக்கிறேன். So power போட்டு calculatorல 1/3 போடும்போது bracket போட மறந்துடாதீங்க. So I get it around 122.1 mm. So 122.1 mm. நான் டிஏ வந்து நியர்லி ஈக்குவல் டு 123 mm. வேணா இன்டிஜர் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 5ல வேணாலும் எடுத்துக்கலாம், 125 mm. ஸோ இதில் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது வருவோம். இப்போது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் வுட் பி சேவ்ட் இஃப் தி ஷாஃப்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அ ஹாலோ ஷாஃப்ட் ஆஃப் இன்டர்னல் டயாமீட்டர் 0.6 times தி எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அதாவது டிஐ இஸ் ஈக்குவல் டு 0.6 d naught. So di by d naught equal to 0.6 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நான் ரெண்டாவது டெரைவ் பண்ண அந்த டெரிவேஷன் அகெயின் போன ப்ராப்ளம் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முந்தின வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் ஆட் பண்ணுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ரைட், அதை பார்த்துட்டு வாங்க. இது ஏன் டிஐ பை டி நாட்டுக்கு கேன்னு வச்சு ஒரு இது டெரைவ் பண்ணோம், அந்த ஃபார்முலாவை மேபி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ டிஐ பை டி நாட் வந்து 0.6 கொடுத்துருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் வில் பி சேவ்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹாலோ ஷாஃப்ட் யூஸ் பண்ணால் எவ்வளோ வெயிட் என்னால் சேவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் த லெங்த் அண்ட் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பீயிங் தி சேம். அப்படின்னா டெக்னிக்கலாக நான் கம்மியான வால்யூம் யூஸ் பண்ணணும். ரெண்டில் யாராவது ஒருத்தர் டெக்னிக்கலாக இதுதான், ஏன்னா என்ன சேவ் ஆகும்னு கேட்டனால நம்ம எவ்வளோ சேவ் ஆக போகுதுங்கிறது உறுதியாயிடுச்சு. அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் கம்மியாக இருக்குது, வால்யூம் கம்மியானா வெயிட் கம்மியாகுது. ஏன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம், வெயிட் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் இன்டு கிராவிட்டி. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது டைமென்ஷன். டைமென்ஷன் கண்டுபிடிச்சா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? ஸோ ஐம் கோனா ஃபைண்ட் தி டைமென்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சாலிட் ஹாலோ ஷாஃப்டோட இதுக்கு ஃபார்முலா என்ன? டார்க் இஸ் ஈக்குவல் டு பை பை 16 tau d naught cube into 1 minus k to the power 4. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு டார்க் அதே டார்க் தான், which is 28647 into 10^3, ரைட், 28.674 into 10^6 போட்டிருந்தோம், is equal to pi by 16 into shear stress again remaining the same. tau எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80. So 80 into d naught cube into 1 minus k to the power 4. So 0.6 to the power 4.
இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படிங்கும்போது 16 into 28.647 into 10 power 6 divided by pi into 80 into 1 minus 0.6 to the power 4. இதான் என்னோட d naught cube. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் மட்டும் வருது கிளியரா. ஸோ அப்போ என்னோட d naught வந்து I'll get it around 127.9 mm. ஸோ நியர்லி ஈக்குவல் டு 128 mm. ஸோ என்னோட d naught. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஷாஃப்டோட டைமென்ஷன் பெருசாகுது ரைட். அவுட்டர் டையா பெருசாக இருக்குது, 128 mm வந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் அ ஹாலோ ஷாஃப்ட். ஸோ மை di இஸ் ஈக்குவல் டு 0.6 into 128 which is 76.8 mm. ரைட், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 76.8 mm தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து இன்டர்னல் டயா. ஸோ ஐ cannot reduce தி டயா. அதாவது 77 ஆக்குனா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் கம்மியாகும். ஸோ நான் 76 வேணால் எடுத்துக்கலாம். I'm going to keep it at 76.8 itself. ஸோ 76.8 mm என்னோட வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு d naught di கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் சேவிங் வேணும். ஸோ சாலிட் ஷாஃப்டோட வெயிட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சாலிட் ஷாஃப்டோட வெயிட். ஸோ வெயிட்டுக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸுக்கு ஃபார்முலா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூமுங்கும் போது இப்போ எனக்கு ஒரு சாலிட் ஷாஃப்ட்னா ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஒரு பர்டிகுலர் லெங்க்த்துக்கு இருக்க போகுது ரைட். ஸோ இந்த லெங்க்த் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது π/4 d ஸ்கொயர், அதாவது d naught ஸ்கொயர். ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூமுக்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு π/4 இன்ட்டு இதோட d naught. d naught வந்து 123ன்னு எடுத்திருந்தோம்ல. ஸோ 123 ஸ்கொயர். இதை 125 போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆன்சரில் ஒரு சின்ன சேஞ்ச் கட்டாயம் வரும், பட் ப்ராப்ளம் இல்லை. π/4 d ஸ்கொயர் இன்ட்டு லெங்க்த் எனக்கு தெரியாது இன்ட்டு கிராவிட்டி. இப்போ இதே வந்து நான் ஹாலோ ஷாஃப்டோட வெயிட் கண்டுபிடிக்கிறேன். ஹாலோ ஷாஃப்டோட வெயிட். ஸோ ஹாலோ ஷாஃப்டோட வெயிட் நான் கண்டுபிடிக்கும் போது W is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? ஹாலோ ஷாஃப்டோட ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனில் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ π/4 d naught ஸ்கொயர் மைனஸ் di ஸ்கொயர். இதுதான் என்னோட ஹாலோ ஷாஃப்டோட ஏரியா. ஸோ ரோ இன்ட்டு π/4 இன்ட்டு d naught which is 128 ஸ்கொயர் மைனஸ் 76.8 ஸ்கொயர் இன்ட்டு L இன்ட்டு G. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ இன்ட்டு L இன்ட்டு G. இப்போ எனக்கு என்ன பர்சன்டேஜ் சேவிங் இன் ரேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ வந்து ரோவாகவே இருக்கட்டும், எல் எல்லாவே இருக்கட்டும், ஜி. ஏன்னா எப்படியுமே நான் டிவைட் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயுமே ரோ எல் ஜி இன்ட்டு π/4 இன்ட்டு 123 ஸ்கொயர். ஸோ 11882. ஸோ 11882.28. இதே நான் இங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 128 ஸ்கொயர் மைனஸ் 76.8 ஸ்கொயர் இன்ட்டு பை டிவைடட் பை 4. ஸோ 8235. ஸோ 8235.5 ரோ எல்ஜி. ஸோ கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், இங்கே 11,800 இருக்குது, இங்கே 8,235 தான் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக இது கம்மி தான். ஸோ எனக்கு பர்சன்டேஜ் சேவிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் எவ்வளோ சேவ் ஆகிருக்கு, ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 ரூபாவிலேருந்து 200 ரூபா ஆக்கியிருக்கேன். அப்போ எவ்வளோ மடங்கு லாபம் அப்படிங்கிறத நான் வெறும் 100 ரூபான்னு எழுதுறது இல்லை, டைம்ஸ். எத்தனை டைம்ஸ்? அப்போ 100 rupees. இனிஷியலாக என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 100. அப்போ 100/100 which is equal to 1. இது வந்து எனக்கு 1 டைம், ஒரு மடங்குன்னு சொல்லுவோம், 1 டைம் லாபம். இதே நான் வந்து 50 rupees வந்து 200 rupees ஆக்கியிருக்கேன், இல்லை 150 rupees ஆக்கியிருக்கேன். அதே கேப் 100 மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இப்போவுமே எனக்கு லாபம் 100 ரூபா தான். ஆனால் இனிஷியலாக நான் வச்சுருந்தது என்ன? 50 ரூபா. கரெக்டாக? ஸோ 50/100 இப்போ எனக்கு 2 மடங்கு லாபம். 100 ரூபாவை போட்டு 100 ரூபா எடுத்தது 1 மடங்கு போட்ட அளவுக்கு நம்ம இது கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே போட்டதை விட 2 மடங்கு ரைட். ஸோ அப்போ இந்த டைம்ஸ், இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இனிஷியலாக யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியணும். ஸோ 11,882. ஸோ 11,882.3 ரோ எல்ஜி. ஸோ 882ன்னு வச்சுப்போம் ரோ எல்ஜி
minus 8235.5 rho LG divided by initial எவ்வளோ இருந்துச்சு 11882 rho LG. ஸோ ஆப்வியஸாக எல்லாத்துலேயுமே rho LG காமன். ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டா கட் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த வேல்யூஸ் அவங்க கொடுக்கவும் இல்லை, நம்ம அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. rho LG இன்டூ 11823 minus 8235.5 divided by 11882 minus 8235.5 divided by 11882. So 0.3 வருது. So 0.3. ஸோ இதை கட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து பர்சன்டேஜ்னா இன்டூ 100 போட்டிருக்கோம், ரைட்? பர்சன்டேஜில் மாத்திரம். ஸோ இன்டூ 100 விச் இஸ் ஆக்சுவலி 30% நான் சேவ் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஸோ நியர்லி ஈக்குவல் டு 30 to 31 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். 30.69 வருது. ஸோ 31% நீங்கள் எடுத்துக்கலாம். 30 போட்டாலுமே மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான். கிளியரா? ஸோ இதுதான் வந்து என்னோட பர்சன்டேஜ் சேவிங். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மும் கூட. ப்ளஸ் வந்து இந்த ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சாலிட் ஷாஃப்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஹாலோ ஷாஃப்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குது வால்யூம் சேவிங் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் காஸ்ட் சேவிங் ஆல்சோ. பட் தேர் இஸ் a ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா அவுட்ரு டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரைட்? ஈவன் தோ காஸ்ட் சேவிங் ஸ்பேஸ் சேவிங்கான்னு யோசிக்கணும் நம்ம. ஏன்னா அப்போ எல்லாரும் யோசிச்சிருக்கோம், அப்போ எல்லாத்துக்குமே ஹாலோ ஷாஃப்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு. ஸோ 123லேருந்து 128 5 mm எக்ஸ்ட்ரா எனக்கு ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அதையே நான் கன்சிடர் பண்ண வேண்டியதும் இருக்குது. கிளியரா? ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் வில் சூஸ் இட். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் யர் டார்க் ப்ராப்ளம் இன் ஷாஃப்ட். ரைட்? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளமோடி கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.